வணக்கம். 17/12/2025 புதன்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அனைத்து வகையிலும் அனைத்து வகையான செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் வந்து சேரும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. நினைத்தது நிறைவேறும். அதே நேரம் அனைத்து வகையிலும் பாதுகாப்பும், கவனமும், எச்சரிக்கையும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். ரோகிணி சர்வகாரிய ஜெயம், நினைத்தது நிறைவேறும். அதே நேரம் சற்று பொறுமை வேண்டும். மிருக சீரிசம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அனைத்து வகையான செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். நண்பர்களே, மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் மிக மிக பொறுமை தேவை. பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். சிறு சிறு தடங்களும் அல்லது விபத்துகள் அல்லது உடலில் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனம், நிதானத்தோடு. அதே நேரம் நினைத்த அனைத்து காரியமும் செய்யமாகும். நல்லது நடக்கும். நல்லவர்களுடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். அது பாதுகாப்பு அவசியம் தேவை. திருவாதிரை நினைத்த நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். புனர்பூசம் தடைகள் அனைத்தும் விலகும். சர்வ காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடக ராசி பலன். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை வந்து சேரும். சர்வ சங்கட்டங்களும் விலகும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து வகையான செல்வமும் செல்வாக்கும் வந்து சேரும். மிதுன ராசிக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் புனர்பூசி நட்சத்திரத்தில். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். மகாவிஷ்ணுவும் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட சர்வ காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். பூசம் அனைத்து வகையிலும் நன்மை வந்து சேரும். ஆயில்யம் தடைகள் நீங்கும். புதிய மன தைரியம், தெம்பும் உருவாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்தாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. உங்களுடைய அனைத்து காரியம் ஜெயமாக மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள்.